அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 36. கூத்தர் கேட்ட வரம். தில்லையிலிருந்து தலைநகருக்கு திரும்பி வந்த அனபாயன் கடந்த ஒரு திங்களாக மகிழ்ச்சிக்கும் துயருக்கும் இடைப்பட்ட ஒருவித மனோ தத்தளிப்பில் தவித்து கொண்டிருந்தான். தன் மனதின் மகிழ்ச்சி சலனத்திற்கு ஏழிசை வல்லபி தனது அரண்மனையில் தங்கி இருப்பதுவே காரணம் என்று கண்டறிய அவனுக்கு அதிக நேரமாகவில்லை. அதே போல தன் துயருக்கு காரணம் முக்கோ கிழானடியின் உடல்நிலை நாளுக்கு நாள் வினாடிக்கு வினாடி நலம் குறைந்து வருவதே என்பதும் அவனால் நன்கு உணரக்கூடியதாக இருந்தது. இவ்விருவித மன நொடிப்புகளும் சேர்ந்து அவனை எங்குமே நிம்மதியாக அமரவிடாமல் அலைக்கழித்து கொண்டே இருந்தன. ஏழிசை வல்லவி இரவு பகல் எந்நேரமும் முக்கோ கிழானடியின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அரசிகள் தியாக பதாகை பிராட்டியாரும் நேரியன் மாதேவியும் அவளை விட்டு அப்படி இப்படி கூட நகராமல் ஆஸ்தான வைத்தியர்கள் தரும் மருந்துகளையும் ஆகாரங்களையும் கவன சிரத்தையுடன் அளிப்பதிலேயே நேரத்தை கழித்து கொண்டிருந்தனர். என்ன வைத்தியம் பார்த்தும் என்ன பணிவிடைகள் செய்தும் திருக்கோவலூர் இளவரசி உடற்திடம் பெற்று எழுந்து அமருவதாக இல்லை. அவள் பெரும்பாலும் பிரங்கை இழந்த நிலையிலேயே படுத்து கிடந்தாள். எப்போதேனும் சுய நினைவு பெற்று கண் திறந்தாளானால் தன்னை சுற்றி நிற்பவர்களை பார்த்து மலைய நாட்டு சிற்றரசர் சேதிராயர் எங்கே என்று கேட்பாள். உடனே ஓஹோ, நான் அவரை கொன்றுவிட்டேன் அல்லவா? கொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர் என் அனபாயருக்கு துரோகம் செய்த துரோகியை கொல்லாமல் விட்டுவிட்டார். அதனால்தான் நான் அவரை கொன்றேன் என்று ஆவேசமாக தனக்குத்தானே மறுமொழி சொல்லிக்கொள்வாள். அடுத்த கணம் அவள் பிரங்கை இழப்பாள். மீண்டும் மெல்ல கண் திறப்பாள். இசை அரசி பரிவாதினி எங்கே வல்லபி? நீ அவளை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? ஓ, அவள் தன் காதலனின் கத்திக்கு பலியானாளா? மகா பாக்யவதி. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. ச, அவள் ஒரு கோழை. அந்த துரோகியின் நெஞ்சை தன் கத்தியால் குத்தி பிளக்க சக்தியின்றி பின்வாங்கிவிட்டாள். அவளை என்னால் பாராட்ட முடியவில்லை. பரிவாதினி ஒரு வீர பெண்மணிதான். அவள் பெயரில் அந்த திருமாணிக்குழி காட்டில் அந்த குருந்த மரத்தடியில் ஒரு வீரக்கல் நாட்டப் போகிறேன் வல்லபி. நான் இந்த பணியை செய்வதற்குள் இறந்துவிட்டால் நீயாவது அதை மறக்காமல் நிறைவேற்று. என்ன வல்லபி, செய்வாயா என்று கோபமாக அதட்டி கேட்பாள். பிறகு உடனே மயக்கமாவாள். இப்படியே அவள் இருந்து கொண்டிருந்தாள். தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் எப்போதேனும் சில சமயம் அவளை பார்க்க வருவான் அனபாயன். அவனை கண்டதும் அவள் முகம் எல்லையற்ற மகிழ்ச்சியால் பூத்து மலரும். மையல் ரசம் வழிய அவனை பார்த்து சிரிப்பாள். அனபாயனின் இதயம் இரத்த கண்ணீர் வடிக்கும். மெல்ல அங்கிருந்து போய் விடுவான். உடனே சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவாள். அவள் அழும்போதெல்லாம் தானும் அழ தயாராக இருந்தது ஒரு ஆத்மா. அது வேறு யாரும் அல்ல, புலவர் பெருமான் தண்டி ஆசிரியர்தாம். அவளுக்கு ஆசானான அவர் எப்போதும் அவளது தலைமாட்டிலேயே அமர்ந்து அவளுடைய தந்தையை போல எந்நேரம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். இத்தகைய சூழ்நிலையிலிருந்து கடந்த ஒரு வாரமாக சிறிதே அபிவிருத்தி ஏற்பட்டிருந்தது. ஆமாம், இளவரசி முக்கோ கிழானடி இப்போது கொஞ்சம் தெளிவுடன் காணப்பட்டாள். முன்பு போல பிதற்றல் அரற்றல் ஏதுமின்றி மிக அமைதியாக படுத்திருந்தாள். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் முதலான பாக்களை அகங்கணிந்து மெல்ல பாடிக்கொண்டிருப்பாள். ஆதி முதலிலிருந்தே அவளுக்கு மிகவும் பிடித்தமான புறநானூற்று பாடல்களில் சிலவற்றை வல்லவியை இசையுடன் பாடச் சொல்லி ஆர்வமுடன் கேட்பாள். வாதுவல் வயிறே வாதுவல் வயிறே என்ற பாடலை குறிப்பிட்டு சொல்லி பாட கேட்கும் போதெல்லாம் முக்கோ கிழானடியின் மெலிந்த உடல் திடீரென்று வீறு பெற்று முறுக்கி எழும். கண்களில் வீரக்கனல் கொப்புளித்து வீசும். கைகளை பிசைந்து விரல்களை நெறித்து கொள்வாள். வல்லபியோ அதை கண்டு பாடுவதை நிறுத்திவிட்டு பீதி கொள்வாள். சற்றைக்கெல்லாம் முக்கோ கிழானடி தனது ஆவேச உணர்ச்சி அடங்க பெற்றவளாக அமைதி அடைந்து விடுவாள். மொத்தத்தில் அவளுடைய மனநிலைதான் ஓரளவு குணப்பட்டிருந்ததே தவிர உடல்நிலை ஒரு சிறிதும் நலனமடையாமல் நாளுக்கு நாள் அது நலிந்து கொண்டே இருந்தது. அருள்மொழி தேவரும் காடவராயரும் ஒட்டக்கூத்தரும் இப்போது தலைநகரில்தான் தங்கி இருந்தனர். பாலவராயரும் அவர்களுடன் இருந்தார். சோழ நாட்டின் இம்முது பெரும் தலைவர்களை தியாக பதாகை பிராட்டியாரும் நேரியன் மாதேவியும் அடிக்கடி சந்தித்து ஏதோ இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தனர். அரண்மனையின் அந்த புறத்தில் அவர்கள் நீண்ட நேரம் கூடி பேசுவதும் பிரிவதுமாக இருந்தனர். அந்த நடவடிக்கைகளை அரசன் அனபாயன் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அவர்கள் எது பற்றி அப்படி கூடி பேசுகிறார்கள் என்ற விவரம்தான் அவனுக்கு தெரியவில்லை. எதுவாயினும் தன்னிடம் வந்துதானே ஆக வேண்டும் என்று வாழாவிருந்து விட்டான். சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒட்டக்கூத்தரும் அருள்மொழி தேவரும் அனபாயனை காண வந்தனர். அன்று அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டனர். அனபாயனின் சோர்வு நிலைமையை போக்க அவர்கள் கையாண்ட முறை மிகவும் விசித்திரமாக இருந்தது.
அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயர்தரமான நகைச்சுவை ததும்பி வழிந்தது. நாசுக்கான சுருங்கார உரைகளையும் இடையிடையே கலந்து கொண்டார்கள். சீவக சிந்தாமணியிலிருந்து சிற்றின்ப சுவை நிறைந்த சில பாடல்களை பொறுக்கி எடுத்து கணீர் என்ற குரலில் பாடினார் ஒட்டக்கூத்தர். அருள்மொழி தேவரோ அப்பாடல்களுக்கு புதிய விளக்க உரைகள் பல செய்து கூத்தரையே திணறடித்தார். இந்த இரு பெரும் புலவர்களின் அன்றைய போக்கை கண்டு குலோத்துங்கன் திக்குமுக்காடினான். எல்லா கவலைகளையும் மறந்து இதயம் திறந்து சிரித்து கொண்டே இருந்தான். இறுதியில் மெல்ல பேச்சை தொடங்கினார் கூத்தர். அனபாயரே, நான் உங்களிடம் ஒரு ஆருடம் கேட்கப் போகிறேன், சொல்கிறீர்களா? ஆருடமா? எனக்கு அதில் பயிற்சி இல்லை கூத்தரே என்று கூறி சிரித்தான் குலோத்துங்கன். இதற்கு பயிற்சி தேவையில்லை அரசே, உங்கள் மனதில் பட்டதை பளிச்சென்று சொன்னால் போதும். அப்படியானால் அவசியம் சொல்வேன். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்வேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிர்ச்சி அடைந்துவிட்ட குலோத்துங்கன், கவிஞரே, இது என்ன வினா என்றான் பரபரப்புடன். பயப்படாமல் சொல்லுங்கள் மன்னவா, விளையாட்டுக்குத்தான் கேட்கிறேன். என் தந்தையார் விக்ரம சோழரின் காலத்தையும் கண்டிருக்கிறீர்கள், என்னுடைய காலத்தையும் காண்கிறீர்கள். இனி எனக்கொரு மகன் பிறந்தால் அவனுடைய காலத்தையும் காண்பீர்கள். அதுவரையில் தாங்கள் சகல நன்னலத்துடன் வாழ்வீர்கள். மன்னர் மிகைப்பட கூறுகிறார். ஆருடம் என்பதே அதுதானே? மூவரும் கலகலவென்று சிரித்து விட்டார்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் ஓரிரு திங்களில் இறந்து விடுவேன் என்று அமைதியாக சொன்னார் கூத்தர். இதை கேட்டதும் அனபாயன் பேரதிர்ச்சி அடைந்தான். கவிஞர் பெருமை, இதெல்லாம் என்ன பேச்சு? இதற்குத்தானா என்னை இவ்வளவு நேரம் சிரிக்க வைத்தீர்கள்? கட்டி கரும்பை தந்து அதன் பின்னே காஞ்சிரங்காயை அளிப்பதுதான் கவிஞர்களின் இயல்பா? மருத்துவர்க்கும் கவிஞர்க்கும் மாறுபாடே இல்லையா என்றான் அனபாயன். கூத்தர் புன்முறுவலுடன் சொன்னார், உண்மையை சொன்னேன், அது தவறா அரசே? தவறு என்று சொல்லவில்லை கவிஞரே, அதை என்னால் தாங்க முடியவில்லை என்றுதான் சொல்லுகிறேன். தாங்க முடியவில்லை என்றால் அதற்கு மன்னர் ஏதேனும் பரிகாரம் செய்தாக வேண்டுமே. பரிகாரமா? கட்டளையிடுங்கள் கவிஞரே, அதன்படி இந்த காவலன் செய்ய காத்திருக்கிறான். கட்டளையிடுவதும் அதை நிறைவேற்றுவதும் பரிகாரத்தின் பார்ப்பட்டதல்ல. கவிஞரே, என்னை நீங்கள் ஏனோ குழப்புகிறீர்கள். நான் தங்கள் மாணவன்தானே. தம் மாணவனை ஆசிரியர் இத்துணை கடினமாக பரீட்சிக்கலாமா? பரீட்சிக்கவில்லை வேந்தே, ஒரு எளிய புலவனின் இதய ஆசையை திறந்து காட்டினேன், அவ்வளவுதான். என் தந்தைக்கு பிறகு தந்தையாக வாய்த்த தகையோய், தயை கூர்ந்து இவ்வேளை எளியோனை இவ்வாறெல்லாம் எள்ளலாதீர்கள் என்று குரல் தழுதழுக்க கூறிக்கொண்டே எழுந்து கூத்தரின் மெலிந்த கரங்களை இறுக பற்றி கொண்டான் சோழ மாமன்னன் குலோத்துங்கன். இந்த காட்சியை கண்ட அருள்மொழி தேவரின் உள்ளம் உருகியது. அவரது மனக்கண்ணில் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒரு கணம் தோன்றி மறைந்தனர். என் அருமை செல்வரே, இனியும் எனது மனதில் இருக்கும் ஆசைக்கு திரை போட்டு மறைத்து வைக்க என்னால் இயலாது. எனவே சொல்கிறேன் கேளுங்கள் என்ற பீடிகையுடன் ஆரம்பித்த கூத்தர் மீண்டும் பேசினார். எனக்குள்ள ஒரே ஆசை எங்கள் அரசர் அனபாயரை இன்னும் 2 திங்களுக்குள் திருமண திருக்கோலத்திலே கண்டு கழித்துவிட வேண்டும் என்பதுதான். இந்த ஆசை நிறைவேறிவிட்டால் நான் நிம்மதியாக கண்ணை மூடிவிடுவேன். அல்லது அவ்வாசை நிறைவின் பூரிப்பால் இன்னும் பல்லாண்டு காலம் உயிர் வாழ்ந்தாலும் வாழ்வேன். ஆகவே என் பொருட்டேனும் அரசர் அவர்கள் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குலோத்துங்கன் குழந்தை போல குபீரென சிரித்தான். ஓஹோ, இதற்குத்தான் இருபெரும் புலவர்களும் இத்துணை நேரம் நாடகம் நடத்தி காட்டினீர்களோ? நன்று நன்று என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் சிரித்தான். நாடகம் அல்ல மன்னரே, அவசியம் நடந்தாக வேண்டிய ஒரு நடப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளவே நாங்கள் இருவரும் இங்கு வந்தோம் என்று இதுவரை மௌனமாக இருந்த அருள்மொழி தேவர் பேசினார். சரி சரி, அமைச்சரும் கூத்தருடன் சேர்ந்து கொண்டார். இனி என் சார்பில் நிற்க யாருமே இல்லை என்று கூறி சிரித்தான் குலோத்துங்கன். கோலை தழுவி நிற்காத கொடிகளை நீங்கள் பார்த்ததுண்டா அரசே? நாங்கள் என்றுமே உங்களை சார்ந்து நிற்பவர்கள்தாம். இதுகாரும் தலையிடாத ஒரு விஷயத்தில் இப்போது தலையிட்டு பேசுகிறோம் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கத்தானே வேண்டும். சிரித்து கொண்டிருந்த அனபாயன் சிந்தனையில் மூழ்கினான். அவனது முகத்தையே கூத்தரும் அமைச்சரும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். நீண்ட நேர அமைதிக்கு பிறகு அனபாயன் தலை நிமிராமலே சொன்னான், அமைச்சருடையவும் என் ஆசானுடையவும் விருப்பத்துக்கு மாறாக நான் என்றுமே நடக்க துணிய மாட்டேன். திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம்தான். ஆனால் மணப்பெண் என்று யாரை நிச்சயித்திருக்கிறீர்கள்? இதை கேட்டு கூத்தரும் அமைச்சரும் ஒரு கணம் திகைத்தனர். பிறகு அருள்மொழி தேவர் தம்மை ஒருவாறு சமாளித்து கொண்டு சொன்னார், ஒருவனுக்கு ஒருத்தி என்று நிச்சயிப்பது மனிதர் அல்ல, அது இறைவனின் திருவருட்செயல்.
ஒரு உயிரை சிருஷ்டிக்க இறைவன் சித்தம் கொள்ளும் போதே அது நிச்சயப்படுத்தப்பட்டு விடுகிறது. அப்படியானால் எனக்கென நிச்சயப்படுத்தப்பட்டவள் இப்போது மரணப்படுக்கையில் கிடக்கிறாளே, என்ன செய்வது என்று குலோத்துங்கன் மிக அமைதியாக கூறினான். அவன் குரலில் ஆழ்ந்த அவலக்கரை அப்பி இருந்தது. இது கேட்ட அமைச்சரும் கூத்தரும் திடுக்குற்றுவிட்டனர். யாரை சொல்கிறீர்கள் அரசே என்று தனிந்த குரலில் கேட்டார் அருள்மொழி தேவர். திருக்கோவலூர் யுவராணி முக்கோக்கிழானடியை சொல்கிறேன் என்று கம்மிய குரலில் சொன்னான் அனபாயன். அருள்மொழி தேவர் மறுமொழி சொல்ல தெரியாமல் மௌனமானார். விவாத கலையிலும் சமயோசிதமாக விடையளிப்பதிலும் மகா வல்லவரான அமைச்சரே வாயடைத்து போனார். ஆனால் ஒட்டக்கூத்தரோ கலகலவென்று சிரித்து கொண்டே, அனபாயர் தம் ஆசானிடமே தமது பேச்சுவன்மையை காட்டியது பற்றி மெத்த மகிழ்ச்சி. நிச்சயம் நாங்கள் தோற்றுவிட்டோம். ஆனால் எங்கள் தோல்வி உண்மையை மறைக்க உதவாது என்றார். எதை உண்மை என்று கூறுகிறார் கவிஞர்? சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் குலோத்துங்கர் திருநாவலூர் சிற்றரசர் காடவராயரின் மகள் தியாகவல்லி என்னும் ஏழிசை வல்லபியை காதலிக்கிறார் என்ற உண்மையைத்தான் இங்கு குறிப்பிடுகிறேன். இது உலகறிந்த உண்மை. அனபாயனின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. தனது பலவீனத்தை உணர்ந்தவனாக தலை கவிழ்ந்து கொண்டான். அருள்மொழி தேவர் இப்போது உற்சாகமாக நிமிர்ந்து அமர்ந்தார். கவிஞர் சொல்வதும் உண்மை, நான் சொல்வதும் உண்மைதான் என்று மெல்லிய குரலில் கூறினான் குலோத்துங்கன். அதையும் நான் அறிவேன் அரசே. ஆனால் இன்றுள்ள நிலைமைக்கு தக்கபடி ஏதாவது ஒரு முடிவுக்குத்தான் வர வேண்டும். அந்த முடிவு ஒரு தியாகத்தின் துணையை வேண்டி நிற்கிறது. அதுவே அதை செயலாட வைக்கும் என்றார் ஒட்டக்கூத்தர். அனபாயன் அவரது பேச்சை நன்கு புரிந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். மூவருக்குமே இப்போது சிந்திக்க நிறைய அவகாசம் வேண்டியிருந்தது. எனவே அங்கு நெடுநேரம் அமைதி நிலவியது. குலோத்துங்கன் மெல்ல தலை நிமிர்ந்து, கவிஞரே, இவ்விஷயம் பற்றி காடவராயரிடமும் என் அன்னைமாரிடமும் கலந்து ஆலோசித்தீர்களா என்றான். அவர்களது கட்டளையின் பேரில்தானே நாங்கள் உங்களிடம் இது பற்றி பேச வந்திருக்கிறோம் என்று கூறி மெல்ல சிரித்தார் கூத்தர். அப்படியானால் உங்கள் அனைவருடைய முடிவுமே எனது முடிவு ஆகும் என்று சொல்லிக்கொண்டே தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்தான் அனபாயன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.